மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் திண்ணை நிகழ்ச்சி. இன்னைக்கு அரசியல் திண்ணையில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான். விஜயை வச்சு திமுக அடிக்கணும், அதுக்கு நம்மளும் முட்டு கொடுக்கணும், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். யார் எழுதி கொடுக்குறா, என்ன கருமாந்திரம்னே தெரிலன்னு பொதுமக்கள் காரி தூக்குறாங்க. சினிமாவில் காமெடியன் வடிவேலு, அரசியலில் காமெடியன் தொகுதிக்கு 4000 5000. இதுதான் விஜயோட கணக்கு. வெறும் வரலாறை தெரிஞ்சுக்கணும். இச்சராஜாக்கு வரலாறுனால என்னன்னு தெரியாது. அதான் 2000 திருடினதுங்க. நான் 2024 நான் திருடன் பிடிச்சிங்கன்னா ஊரை ஏமாற்றி, இன்கம் டேக்ஸை ஏமாற்றி, மத்திய அரசை ஏமாத்துற ஒரு விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி மக்களை காப்பாற்றுவார்? நான் பார்க்காத பணம் இல்லைன்னா அப்போ இதுக்கு கட்டு டேக்ஸை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அண்ணாமலை அவர்கள் திரு விஜய் அவர்கள் பேசின பேச்சை அதாவது வெளிநாட்டில் முதலீடா அல்லது வெளிநாட்டில் முதலீடா அப்படிங்கிற மாதிரி திமுக அரசாங்கத்தை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், அவரோட விமர்சனத்தை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம், அது தெரிவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவரே மாட்டியிருக்காருல்ல. புரியுதா? இப்போ ஒரு திருட மாட்டும் போது என்ன பண்ணுவான்னா இன்னொரு திருட சிக்க வைப்பான். அந்த மாதிரி ஏற்கனவே இப்போ 72 கோடி ரூபா சிறுக சிறுக சேர்த்து ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. அதை டைவெர்ட் பண்ணணும்னா விஜயை வச்சு திமுக அடிக்கணும், அதுக்கு நம்மளும் முட்டு கொடுக்கணும், அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும். புரியுதா அவங்களுக்கு? அதெல்லாம் எல்லா திருடர்களும் செய்கிறது தான். திருடன் தாலி எடுத்துட்டு அடுத்த சந்தையில் ஓடும்போது திருடன் கத்திட்டே ஓடனா அவனை பிடிக்க மாட்டாங்க, அவன் யாரையோ துரத்துறான்னு நினைப்பாங்க. அந்த ஸ்டைல் தான் நம்மளோட ஸ்டைல். வாரம் ஒவ்வொரு பகுதியாக போய் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் போன வாரம் நாகப்பட்டினம் அப்புறம் திருவாரூர் 2 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதில் ஒரு அதிரடியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அடிப்படை முகாந்திரமற்றவை அப்படின்னு ஆளூர் ஷானவாஸ், நாகப்பட்டினத்தினுடைய எம்எல்ஏ அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆளூர் ஷானவாஸ்ன்றவர் அந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ. அந்த தொகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும், அரசியலில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பொதுமக்களே அதை சொல்கிறாங்களே. பொதுமக்களே வேலைக்கு ஆகாத விஜய் என்ன கருமாந்திரம் அளவு இருக்குது எட்டு இருக்குன்னே தெரியாதுன்ற மாதிரி அதே ஒன்று பேசிட்டு போயிருக்காப்புல. இதெல்லாம் யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே இருக்குது, அதை திருப்பி கொண்டு வர போகிறேன்னு என்ன யார் எழுதி கொடுக்குறா, என்ன கருமாந்திரம்னே தெரிலன்னு பொதுமக்கள் காரி துப்புறாங்க. ஷானவாஸ் காரி துப்புறது அடுத்து. ஷானவாஸ் ஒரு எம்எல்ஏ, ஏரியா எம்எல்ஏ. அவர்ன்றது அரசியல்வாதி. சரி, அது எதிர்கட்சியில் இருக்கிறதுனால சொல்லத்தான் செய்வாருன்றதுக்கலாம். ஆனால் பொதுமக்களே எளிதாக ஒன்றுமே விவரம் தெரியாதவனே புரிஞ்சுக்கிறானே விஜய். பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறது, என்னத்தையா உளறி விடுறது, திருச்சியில் இருக்க ஐசிஎஃப்பை நாகப்பட்டினத்தில் இருக்குன்னு நினச்சி பேசுகிறது. இப்படி விஜயோட காமெடி அதுதான். என்னென்னா விஜய் அரசியல் காமெடியன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. சினிமாவில் காமெடியன் வடிவேலு, அரசியலில் காமெடியன் விஜய். சினிமாவில் ஹீரோ விஜய், அரசியலில் காமெடியன் விஜய். இப்படி தான் போயிருக்கு. இல்லை, சிஎம் சார் என்ன மிரட்டாதீங்க அப்படிங்கிறத அவர் நேரடியாக பகிரங்க சவாலாக ஆளும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் மிரட்டுறதுக்கெலாம் நான் ஆள் இல்லை சார். இந்த டீ கடைக்கு போங்களேன், அங்கேயும் 4 பேர் சவால் விட்டுட்டு தான் இருப்பேன். பேசும்போது அரசியல் பேசும்போது பார்த்தேன்னா நான் அது பண்ண தூக்கணும் அவங்கள, அது பண்ணேன். ஒருத்தன் ஏடிஎம்கே வச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் உட்காந்து யார் பதில் சொல்கிறது? புரியுதா? அந்த மாதிரி தான் இவருக்கு என்ன கூட்டம் கூடுது, ஒரு நடிகராக இருக்கார், இவங்க இல்லை, வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருப்பான். அதே மாதிரி வாய்க்கு வந்ததை அவரும் பேசிகிட்டு இருக்காரு, எழுதி கொடுத்ததை பேசிகிட்டு இருக்காரு. இதில் என்ன இருக்குது? அது யாருமே கேர் பண்ண போகிறதே இல்லை. ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் தான் அவருக்கு ஓட்டு போடும். அந்த கூட்டம் 4% 5% ஓட்டு கூட்டம் தான், அதிகபட்சம் 7% ஓடும். இதுதான் விஜயோட நிலை, இன்றைய நிலை. அதாவது இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததா எல்லாரும் நம்ம மேல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பெல்லாம் யாருமே தெரிவிக்கல, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இவரை வர வேணான்லாம் யாரும் சொல்லலை. இவர் கூட்டம் வருது எல்லாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட பதில் இல்லை. பையில கையை விட்டு ஆட்டுறாரு வடிவேல் மாதிரி. இவருக்கு என்ன தெரியும்? இந்த இந்திய அரசியல் என்ன, மாநில அரசியல் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த கம்பெனியில் இதெல்லாம் நடந்துட்டு அது ஏற்கனவே தெரிஞ்சது தானே தம்பி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க
அப்படின்னு தானே கேட்பாங்க. ம். இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க, அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஐடி கம்பெனியாக ஏற்கனவே ஓடிட்டுருக்கு, லாபகரமாக ஒரு கம்பெனி ஓடிட்டுருக்கு. அங்கே போனோடனே சார் இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது வித்தியாசமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தணும். இல்லை ஏற்கனவே இருந்ததில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்கள அப்படியா பரவாயில்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்காரு பண்ணுவாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்துக்கிட்டு இங்கே இந்த டேபிளில் இந்த டம்ளர் இருக்குது, கண்ணாடி இருக்குது, லஞ்ச் இருக்குது அப்படின்னு இது எனக்கு தான் தெரியுமே, புரியுதா அவங்க? ஸோ அந்த மாதிரி தான் விஜய் வந்து ஒரு எப்படின்னா அது அரசியல் காமெடின்றது தான் ஒரு இல்லை, கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அரசியல் களத்துக்கு வந்துட்டேன். அப்பவே நான் இதே பிறந்தப்பே அவர் நாகப்பட்டினம் அரசியலுக்கு அரசியலில் தானே இருக்காரு. 14 வருஷமாக தான் இருக்காராம்மா. நான் முன்னாடியே இருக்காருன்னு 14 வயசுலேருந்து இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ தள்ளி போட்டார்னு நினைக்கிறேன். நான் வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடியே இதே நாகப்பட்டினத்தில் வந்து அரசியல் பேசியிருக்கிறோம். என்னோட மக்கள், அதாவது எப்படி சொல்ற, அந்த மக்கள் மன்றங்கள் மூலமா வந்து அவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கிறோம். அதனால வந்து நேரடியாக நம்ம அரசியலுக்கு இப்ப அரசியல் கட்சி அப்படிங்கிற வடிவத்துல வரமே தவிர நம்ம மக்கள் பணியிலையும் அரசியல் பணியிலையும் 14 வருடத்திற்கு மேலாக இருக்கும். என்ன பண்ணியிருக்காரா அதை சொன்னாரா? அதை சொல்லிருக்க 14 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம், 24 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம், பிறந்தவொடனே கூட அரசியல் என்ன பண்ணீங்க? நோட்டு புக் கொடுத்தீங்களா? இல்ல, அங்க போய் மீனவர்களுக்கு ஆதரவா ஒரு மாநாடு நடத்தினாரு. சரி, இவர் ஆதரவு பண்ணா மீன் மாட்டாதா வலையில? இவர் ஆதரவு தெரிவிச்சால்தான் மீனவர் இன்னைக்கு வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க 14 வருஷமா. என்ன இங்க, அதாவது தான் ஏற்கனவே சொன்னது அரசியல் காமெடியன் தான். அரசியல் காமெடியனாக தான் மக்கள் பார்க்குறாங்க. எலெக்ஷனோட தூக்கி போட்டுருவாங்க அவரை. 2026 அவருடைய அரசியல் வாழ்க்கை என் கதை முடியும் நேரம் இதுன்றது தான் 26 இருக்கும். அதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இல்லை, அதே மாதிரி முதலமைச்சரனுடைய சொந்த மாவட்டத்திற்கு பயணம் பண்ணி போன விஜய் அவர்கள் அன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொந்த மாவட்டமே இப்படி கருவாடா காயுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த மாவட்டத்துக்கு எதுவுமே செய்யல. கருவாடா தான் காயும். கடல் கரையில் பார்த்துருப்பாரு, கருவாடு காய வச்சிருப்பாங்க. கருவாடா காயுதுன்னா வெயில் அடிச்சா கருவாடு காயத்தான் செய்யும். அதுக்குண்ணா அவருக்கு நாகப்பட்டினத்தை தனியாக இப்போ விட்டிங்கன்னா பாதை தெரியாதுமா. கூகுளில் பிடிங்கி வச்சுட்டு ஃபோனையும் பிடிங்கி வச்சுட்டு நாகப்பட்டினம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போன்னா தெரியாது அவருக்கு. யாருக்கு? விஜய்க்கு. அதுதான் உண்மை, புரியுதா? அவர் போனாராம் கருவாடு காயதான் என்னதான் இவங்க எழுதி கொடுக்குறது தான். ஒரு கொயர் பேப்பர் வாங்கி வச்சு பக்கம் பக்கமாக 4 பக்கம் ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமைக்கு எழுதி கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து விஜய் வந்து நான் சொல்கிறேன் அரசியல் காமெடியன் தான் இன்றைக்கி நிலைமை வரைக்கும். நாளைக்கு வடிவேல் மாதிரி ஹீரோவாக மாறலாம் அரசியலில், அதுக்கு இன்னும் காலம் பிடிக்கும், ரொம்ப நாள் ஆகும். அந்த மெச்சூரிட்டி இன்னும் விஜய்க்கு வரல. இல்ல, அன்னைக்கு அவர் கேட்கும்போது சொல்றாரு, இந்த சும்மா கூட்டம் நம்ம எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, சும்மா உண்மையிலேயே இது சும்மா கூட்டமா எனக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கூட்டம் அப்படி ஆர்ப்பரிக்குது. ஆமா, அந்த கூட்டம் ஓட்டு போடாதுன்னு யாருமே சொல்லலையே. அது எவ்வளவு வச்சு 40,000 பேர் ஓட்டு போடுவாங்க. அதை பிரித்து பார்த்தீங்கன்னா 4 தொகுதியாக பிரிச்சிங்கன்னா 4,000 தான் வரும் தொகுதிக்கு. வந்தவங்க 50,000 பேர் வந்திருக்கதா உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது. அது 50,000 பேரில் என்ன கணக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைன்னு சொல்லுங்க வரேன். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு இல்லாத குழந்தைகள் 14 வயசு பசங்க, 12 வயசு பையன் 10,000 போயிடும். 10th படிக்கிற பசங்க, லீவில் ஓடி வந்தவங்க, 9வது படிக்கிறவங்க, 7வது படிக்கிற பசங்க ஒரு 10,000 பேர் அதில் போயிடும். மீதி அந்த 50,000ல் 40,000. அதில் பால் வாங்க வந்தவன், சிக்கன் வாங்க வந்தவன், சனிக்கிழமை கறி வாங்கிட்டு பிள்ளையை கூட்டோன்னா வண்டியை நிறுத்தினவன் கூட்டத்தில் மாட்டிக்குவான், வண்டியை நகர்த்தவே முடியாது. இந்த கூட்டம் முடிஞ்சால் தான் வீட்டுக்கே போக முடியும். அப்படி ஒரு 10,000 பேர், 5,000 பால் வாங்க வந்தவர்கள், வீட்டுக்கு ஜாமான் வாங்க வந்தவன், காய்கறி வாங்க வந்தவன், சந்தைக்கு போனவன், இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போக முடியாமல் நின்றவங்க, இது ஒரு 10,000 பேர். இந்த 20,000 பேர் போல் பெண்கள். தம்பி விஜய் அந்த இதிலெல்லாம் ஆடுவார் திரிஷா கூட, அவர் வர்றாரு, 200 கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறதுக்கு ஓசியில் பார்க்கலான்ற கூட்டம். இதெல்லாம் கூட்டி கழுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் 20,000 பேர் தான் விஜயோட தீவிர ரசிகர்கள். அந்த 20,000 பேர் ஓட்டு போடுவாங்க. அதை 4ஆக பிரித்தோம்னா தொகுதிக்கு 4,000 5,000 ஓட்டு தான் வரும். இதுதான் விஜயோட கணக்கு. இது வந்து ஒரு 4-5 தொகுதி கூட்டம், 5,000 தொகுதிக்கு கொடுக்கும் ஓட்டு. அப்படி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நோட்டா கீழே தான் அது வரும். எலெக்ஷன் டயத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் நோட்டாக்கு மேலே வரும். திமுகவினுடைய கோட்டையான திருவாரூர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கு. திமுக எங்கே கோட்டை கட்டியிருக்காங்களா? திமுகவில் தெரியல. திருவாரூர்ல எதுவும் கோட்டை இருக்கு இல்ல. திருவாரூர் தொகுதி வந்து தொடர்ச்சியா திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் 50 ஆண்டுகளா வெற்றி பெற்றுட்டு வராங்க.
அதனால அது வந்து ஒரு திமுகவினுடைய கோட்டை. அந்த திமுகவினுடைய கோட்டையில இன்னும் சொல்ல போனா இன்னாள் முதலமைச்சருடைய சொந்த மாவட்டத்துல நின்று திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார் அப்படிங்கறது வந்து அவங்க இதுல சொல்றாங்க. என்னம்மா இருக்கு? நீங்க வந்து அதுல என்ன இப்ப சொன்னா உங்களுக்கு தப்பா போயிடும். கோட்டைன்னு ஒண்ணுமே கிடையாது. அங்க எது கோட்டை கிட்ட இருக்கு? இல்ல. அவர் சும்மா ஏதாவது இந்த டைலாக்கா இப்ப எழுதி கொடுத்துருப்பாங்க. திமுக அந்த கோட்டை 40 வருஷமா இருக்கு, 70 வருஷமா இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. 1991 அங்கே என்ன நடந்துச்சு எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று வாய்க்கு வந்ததை எழுதி கொடுக்கறது பேசுகிறது. அதனால் ஒன்றும் நடக்க போகிறது. 2020 வரைக்கும் ஒரு பேசலாம் ஜாலியாக, ஒரு அரசியல் பயணம் டூருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் படத்தில் நடிக்க போயிடுவார். இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இவருடைய கருத்தை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்துல பாஜக அண்ணாமலை யாருமா? அது அண்ணாமலை யார்? இப்போ பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர். முன்னாள் தலைவர் தானம்மா. இப்போ முன்னாள் எஸ்ஐ அப்படின்னோடனே சார் வந்து கொஞ்சம் இந்த எஃப்ஐஆர் நான் எழுதுவான்னு கேட்டாயோ, போயா ரிட்டையர்ட் ஆகிட்டா பண்ணா மண்ணாங்கட்டிங்க வர போயா முதல்ல நாங்கள் பார்த்துக்கணும்னு துரத்தி விட்டேன். முன்னாள்ன்றது வேற. முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர், முன்னாள் எஸ்ஐ, முன்னாள் தாசில்தார்னா முன்னாள் தாசில்தாருக்கு என்ன வேல்யூ இருக்குது? பென்ஷன் மட்டும் வரும். முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன வரும்? பென்ஷன் வரும். அவ்வளோதான். இப்போ இந்த ஏரியாவில் எஸ்பியாக இருக்கவர், ஏசியாக இருக்கவர், டிசியாக இருக்கவர் தான் மரியாதை. முன்னாளுக்கெல்லாம் யாருக்கும் வந்து அதிகாரம் கிடையாது. மரியாதைன்றது வேறு, அதிகாரம் கிடையாது. அதனால் அவர் பொழுதுபோக்குற இவர் ஒன்று பேசுவார், அவர் ஒன்று பேசுவார். அதே கட்சியில் இருக்கக்கூடிய திரு ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் பேசணும். கச்சத்தீவை கொடுத்தது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொடுத்தது. ஹெச் ராஜாவுக்கு வரலாறுனா என்னன்னு தெரியுமா? இவர் வரலாறை தெரிஞ்சுக்கணும். ஹெச் ராஜாவுக்கு வரலாறுனால என்னன்னு தெரியாது, அதான் தெரியும். இதுதான். அவரும் அரசியல் காமெடியன் தான். அவர் இவரை விட பெரிய காமெடி. இவர் வந்து வடிவேல் மாதிரினா அவர் போண்டாமணி மாதிரி. புரியுதா? யார்? ஹெச் ராஜா ரொம்ப நாளாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆளாளுக்கு காமெடி பண்ணுறது தான் அதில் என்ன. அப்புறம் அவர் வைத்த கலவனும் பொழப்பு நடத்தணும், அரசியல் நடத்தணும்ல. வருமானத்திற்கு அதிகமா சொத்து சேர்த்ததாகவும் வருமான முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் திரு விஜய் அவர்கள் மேல ஒரு வழக்கை வந்து வருமான வரித்துறை தொடர்ந்து இருந்தாங்க. அந்த வருமான வரித்துறையினுடைய வழக்குல வந்து 2021 ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அது குறித்த வழக்கு நேற்று வந்திருந்தது. அப்போ அவங்க என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வரி விதிச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த தொகையை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டிருக்கிறாங்க. இது குறித்து அதாவது என்னன்னா, இப்போ இது எப்படி சொல்றது அப்படின்னா, நான் திருடலைன்னு சொல்லலை, நான் திருடிட்டேன். ஆனால் திருடி 4 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து என்னை பிடிக்கிறீங்க, கேஸை கேன்சல் பண்ணுங்க. போலீஸ் என்ன பண்ணுச்சு? 2000 திருடினதுங்க. நான் 2024 வந்து நான் திருடன் வந்து பிடிச்சிங்கன்னா, நான் திருடன் இல்லைன்னு சொல்லலை. 2019 கொடுத்துருக்கணும். ஆனால் 2021 அதை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. இந்த குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிக்கிறது தான் மனுஷன். நான் செஞ்சுட்டேங்க, 5 வருஷம் கழிச்சு இப்போ பேசுகிறீங்க, தூக்கி போடுங்க முதல்ல அப்படிங்கிறவன் என்ன அர்த்தம்? என்னவா பார்ப்பீங்க நீங்கள்? அப்போ நீங்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணி இந்த மக்களை காப்பாற்றி கிழிச்சிடுவீங்களா? நீங்களே இந்திய தேசத்தையும் இந்திய அரசையும் ஏமாற்றக்கூடிய ஒரு ஆள். உங்களை நம்பி எப்படி ஆட்சியை கொடுக்குறது? ஆட்சியில் இல்லாமல் இவ்வளோ ஆகப்பெரும் துப்பாக்கூர் வேலையெல்லாம் காட்டும்போது உங்கள் கையில் சாவியை கொடுத்தா, ஏற்கனவே வீட்டில் பீரோவில் இருக்க அப்பப்போ 100-200 ஒரு பையன் எடுத்துகிட்டு படம் பார்க்க போயிடுறான். அதே பையன் கையில் சாவி கொடுத்தா என்ன ஆகும்? மொத்தமாக கொண்டு போய் கஞ்சா அடித்தா, இல்லை இப்போ பாருக்கு போய் செலவு பண்ணி இந்த குடும்பத்தை நாசமாக்கி அவன் நாசமாக போயிடுவான். அதுதான் நம்ம சொல்கிறோம். விஜய் யாருன்றது இப்போயே தெரியும். இப்போ வழக்கு இருக்குது. அப்போ ஊரை ஏமாற்றி, இன்கம் டேக்ஸை ஏமாற்றி, மத்திய அரசை ஏமாத்துகிற ஒரு விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி மக்களை காப்பாற்றுவாருன்றீங்க? இதுதான் இப்போ ஒரு கேள்வி. அதுதான் இப்போ இதாக இருக்குது. அது பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரியுது இல்லை? அதனால் இல்லை, அவர் நான் பார்க்காத பணம் இல்லை, நான் பணம்லாம் அது எல்லாரும் சொல்லுவேன், எல்லாத்திட்டும் சொல்லுவேன். ஏங்க என்னையை பார்த்தாங்க சந்தேகப்படுறீங்கம்மா? எல்லாரும் முதல் கேள்வி என்னையை பார்த்து சந்தேகப்படுறீங்களான்னு. உன்னையை பார்த்து தாண்டா பண்ணுறோம், நீ திருடன்றதுக்காக தான் பண்ணுறோன்னு நம்ம சொல்லுவோம். இவரை சொல்லலை நம்ம. அந்த மாதிரி எல்லாரும் சைக்காலஜிக்கலாக பேசுகிறது. நான் பார்க்காத பணம் இல்லைன்னா அப்போ இதுக்கு கட்டு டேக்ஸை. அவனா அவன் சொத்தை புறாமல் எழுதி கேட்குறான் இன்கம் டேக்ஸில். ஃபைன் தானே போட்டிருக்கேன், ஃபைனை கட்டு. கார் வாங்கினா ஃபைன் கட்ட மாட்டேன், டேக்ஸ் கட்ட மாட்டேன், இது கட்ட மாட்டீங்க, எல்லாம் கட்ட மாட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் நேர்மையான மாதிரி? நீ பணத்தை பார்த்துட்டு இது பாரு, பார்க்காம போ. புரியுதா? அந்த மாதிரி தான் அதெல்லாம். இல்லை, திரு விஜய் அவர்கள் வந்து திட்டமிட்டு அதை மறைக்கணும்னு அவங்க மறைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல். அப்போ ஃபைன் கட்ட சொல்கிறாங்களே, கட்டிட்டு போங்க. எல்லாம் திட்டமிட்டு நீங்கள் பண்ணலை.
இன்கம் டேக்ஸில் இப்போ ஃபைன் கட்ட பெண்டிங் இருக்குல்ல, அதை கட்டிட்டு போங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு, கவர்மெண்ட் கேட்குது, பணத்தை கட்டி ரிசிப்ட் வாங்கிட்டு நிம்மதியாக இருங்க. எதுக்கு போய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணுறீங்க கோர்ட்டில் போய் அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்கு. இல்லை காலதாமதமாக வழங்கப்பட்டிருக்குங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுதான்மா இப்போ ஒருத்தன் கொலைகாரன் எஸ்கேப் ஆகி 40 வருஷம் கழிச்சுலாம் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? இப்போ கூட ஒருத்தனை பிடிச்சாங்க, ஒரு கொலை பண்ணிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி தப்பி துபாய்க்கு போயிட்டான். 20 வருஷம் கழிச்சு வரும்போது ஏர்போர்ட்டில் பிடிச்சிட்டாங்க. எப்போ பிடிக்கணும் என்ன பண்ணணுன்றது அது கால சூழ்நிலை வரும்போது தான் பிடிக்கிறாங்க. அப்போ வந்து அவன் குற்றவாளி தானே. 20 வருஷம் கழிச்சு நீங்கள் பிடிச்சிங்க, நான் அந்த கொலையை செய்யலைன்னு சொல்ல முடியாது. கொலை செஞ்சேன் விஜய் சொல்கிறது, நான் கொலை செய்யலைன்னு சொன்னவன் தான் உண்மையானவன். நான் கொலை செஞ்சேன், ஆனால் 20 வருஷம் கழிச்சு எதுக்கு என்னை பிடிக்கிறீங்கன்றது தான் கூமுட்டத்தனம்ன்றது. புரியுதா உங்களுக்கு? அது வித்தியாசம் மக்களுக்கே தெரியும். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்றது அடுத்த வருஷம் மே மாதம் தெரியும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு உங்களோட நேரத்தை கொடுத்ததற்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கும் ரொம்ப நன்றி.